என்னதான் நமக்கு வயசு கூட்டிட்டே போனாலும் வீடியோ கேம்ஸ் மேல இருக்கிற மோகம் குறைஞ்சதே இல்ல. சிப் கேம்ல ஆரம்பிச்ச அந்த மோகம் இப்ப PS5 வரைக்கும் தொடருது. அதுலயும் குறிப்பா பிளே ஸ்டேஷன் 2க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. கூல் முடிச்சுட்டு வந்ததும் அண்ணே ஒரு மணி நேரத்துக்கு ஸ்மாக் டவுன் பெயின்னு சொன்ன காலம்லாம் வரம்னே சொல்லலாம். 1984 ஃபாதர் ஆஃப் பிளே ஸ்டேஷன் அழைக்கப்படுற கென் குடரோகி அப்படிங்கிறவர் நிண்டெண்டோ கன்சோல்ஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக திட்டம் போட்டாரு. அப்ப உதயமானதுதான் இந்த பிளே ஸ்டேஷன். ஜப்பான்கார என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான்னு சொல்ற மாதிரி கென் குடரோகி கூட டீல் போட்டு உருவானதான் பிளே ஸ்டேஷன் 1. 1994 பிளே ஸ்டேஷன் லான்ச் ஆகி கேம் கம்யூனிட்டில ஒரு புரட்சியவே உண்டு பண்ணுச்சு. சிப்ல மட்டும் விளையாட்டு இருந்த காலம் போய் சிடில கேம் விளையாடலாம்னு சோனி நிறுவனம் கேம் ஃபீல்ட்ல காலடி எடுத்து வைக்கிறாங்க. கிராஷ், CTR, Tekken 2, Resident Evil 2னு லிஸ்ட் பெருசா போக மெமரி கார்டுல சேவ் பண்ணா விட்ட இடத்துல இருந்தே கேம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஏகப்பட்ட சலுகையோட கேம் கொடுத்தாங்க. 2000ஆம் ஆண்டுல அடுத்த கட்டமா களத்துக்கு வந்தான் பிளே ஸ்டேஷன் 2. இவன் வந்த பிறகுதான் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் கேம் ஃபீல்டுக்கு திரும்பினாங்க. அதுக்கு முக்கிய காரணமே காட் ஆஃப் வார், FIFA, காட் ஹேண்ட் தான். கடைசியா தான் வந்தான் விநாயக் மகாதேவ். அப்படிங்கிற மாதிரி வந்ததுதான் ஸ்மாக் டவுன் பெயின். இதுக்கு தான் பெரிய ரசிகர் படையே இருக்கு. நீ கோல்டு பெருக்குனா நான் பிராக் லெஸ்னர், நீ ராக்னா நான் ஸ்டோன் கோல்டுன்னு பசங்க அடிச்சுக்காத நாளே இருக்காது. ஒரு நாள் முழுக்க கேம் சென்டர்லயே குடிசை போட்ட காலம்லாம் இருக்கு. 2007 PS3, 2013 PS4, 2020 PS5ன்னு நிறைய கன்சோல் லான்ச் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் PS2க்கு இருக்கிற முகம் இன்னும் குறைஞ்சபாடு இல்லை. இதெல்லாம் இப்ப எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு பிளே ஸ்டேஷன் 2க்கு 25வது பிறந்தநாள். எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.